தம்பி. லாஸ்ட் கிளாஸ்ல வோல்டேஜ் கரண்டோடைய பேலன்ஸ் லோடு பார்த்தோம். அதுவும் எதில் பார்த்துருந்தோம்? டெல்டா கனெக்ஷனில் பார்த்துருந்தோம். சரியா? வோல்டேஜ் கனெக்ஷன் வந்து எதில் பார்த்துருந்தோம்? வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு பேலன்ஸ் லோடு வந்து டெல்டா கனெக்ஷனில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா இது அதே இதுதான் சேம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்டாக்கு மேலே ஸ்டார் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். டெல்டாக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். டெல்டாக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டார் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்த அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இங்கேயும். சரியா? அங்கே நம்ம பார்த்த அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நான் நார்மலாக டெல்டா கனெக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஒரு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா கரண்ட்டும் வோல்டேஜும் எப்படி இருந்துச்சு, கரண்ட்டும் வோல்டேஜும் எந்த ரேஷியோலும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சரியா? ஸோ கரண்ட் வந்து நமக்கு டெல்டா கனெக்ஷன் வந்து டிஃபரெண்ட் ஆகவும் வோல்டேஜ் வந்து சேமாகவும் இருந்துச்சு. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணிருந்தோம்? VL V phase அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம். VL V phase அப்படின்னு வோல்டேஜ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். ஆனா கரண்ட்க்கு வந்து நம்ம என்னது? ஃபேஸ் கரண்ட் எல்லாமே சேமா இருக்கும், லைன் கரண்ட் எல்லாமே என்னது? சேமா இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? டெல்டா கனெக்ஷன்ல பார்த்துருந்தோம். அதே போல டெல்டா கனெக்ஷன்ல ஒரே ஒரு ஆங்கிளை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது IR அப்படின்ற ஒரு கரண்ட்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? எடுத்துக்கிட்டோம். ஏன் அந்த IR மட்டும் எடுத்தோம் அப்படின்னா IY IB ரெண்டுமே என்னது? ஈக்குவலா தான் இருக்கும். IY IB என்னது? ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா IR நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதே தான் நமக்கு என்ன கிடைக்கும்? IY-லையும் கிடைக்கும், IB-லையும் கிடைக்கும். சரியா? அதே தான் என்னது? IY-லையும் கிடைக்கும், IB-லையும் கிடைக்கும். அது என்ன ரீசனுக்காக அது கிடைக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொன்னதுதான். ஃபேஸ் கரண்ட் எல்லாமே என்னது? சேம். ஃபேஸ் கரண்ட் எல்லாமே நமக்கு என்னது? சேம். அதே போல லைன் கரண்ட் எல்லாமே என்னது? நமக்கு சேம். சோ லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் எல்லாமே சேமா இருக்கிறனால, லைன் கரண்டும் ஃபேஸ் கரண்டும் சேமா இருக்கிறனால நமக்கு IY IR IB இதுல எது கண்டுபிடிச்சாலும் மூணுமே சிமிலரா தான் இருக்கும். மூணுமே என்னது? சிமிலரா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஒரே ஒரு ஆங்கிளை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு ஆங்கிளை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம டெல்டாலையும் டெல்டால பார்த்தது தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்லையும் பார்க்க போறோம். டெல்டால பார்த்த அதே தான் என்ன பண்ண போறோம்? ஸ்டார்லையும் நம்ம பார்க்க போறோம். ஆனா இங்க வந்து என்னன்னா அங்க நம்ம முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் டெல்டா ஸ்டார் கனெக்ஷன். இதுக்கு முன்னாடி ஸ்டார் கனெக்ஷன் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா 4 வயர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது 4 வயர் சிஸ்டம் யூஸ் பண்ணிருப்பாங்க. 4 வயர் சிஸ்டம்னா RYB, அதாவது ஃபேஸ் 3 ஃபேஸ் இருக்கு இல்லையா? RYB இந்த 3 ஃபேஸ் தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு நியூட்ரல் இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு நியூட்ரல் இருக்கும். சோ அப்ப மொத்தம் எத்தனை? 4 வயர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 3 வயர் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு வயர் காமனாவே இருக்கும். சரியா? ஒரே ஒரு வயர் காமனாவே நம்ம எடுத்துக்கிடுவோம். சரியா? இந்த இதுதான் நமக்கு என்னன்னா நியூட்ரல் பாயிண்ட். அதாவது ஸ்டார் கனெக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார் கனெக்ஷன்னா எப்படி இருக்குன்றத நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார் கனெக்ஷன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். 3 காயில் இருக்கும். அந்த 3 காயிலுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முனை ஸ்டார்டிங் அல்லது எண்டிங், ஸ்டார்டிங் அல்லது எண்டிங். அதுல 3 காயிலுடைய ஸ்டார்டிங் அல்லது 3 காயிலுடைய எண்டிங் பாயிண்ட் 3 என்ன பண்ணிடுவோம்? ஒன்னா கனெக்ட் பண்ணிடுவோம். சோ கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா N அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்? N அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ N என்றது என்னது? நியூட்ரல் லிங்க். N என்றது என்னது? நியூட்ரல் லிங்க். சரியா? சோ இந்த நியூட்ரல் லிங்க் வந்து தனியா இந்த தடவை என்ன பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னா ஒரு வயர் வந்து எடுத்திருக்க மாட்டோம். தனியா ஒரு வயர் எடுத்திருக்க மாட்டோம். சோ அதுக்கு பதிலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதை காமனாவே வச்சிருப்பாங்க. சரியா? தனியா வயர் எடுக்க மாட்டாங்க. ஆனா அதை என்ன பண்ணிக்குவாங்கன்னா கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஏன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா லைன் வோல்டேஜ்ன்றது இந்த லைன்ல இந்த ரெண்டு லைனுக்கு கம்பேரா இருக்கக்கூடியதான் லைன் வோல்டேஜ்.
ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா ஒரு நியூட்ரலுக்கும் ஒரு ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் என்னது ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். லைன் வோல்டேஜ்னா ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ், ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் லைன் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல், ஒரே ஃபேஸ் ஒரு நியூட்ரல், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டெஃபினிஷன், அந்த 4 டெஃபினிஷன் பார்த்தோம்ல, அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருப்போம். சரியா? சோ டெல்டா கனெக்ஷன்ல ஸ்டார் கனெக்ஷன்ல இதுதான் ஃபேஸ் வோல்டேஜ், இது ஃபேஸ் வோல்டேஜ், இது வந்து என்னது லைன் வோல்டேஜ். ஆனா அங்க நமக்கு எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். டெல்டா கனெக்ஷன்ல வந்து ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரெண்டு லைனுக்கு இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கும். மத்தபடி என்னது as usual சேம். அங்க என்ன பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஆனா இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வோல்டேஜை கம்பேர் பண்ணுவோம், அங்க கரண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். சரியா? இங்க ஸ்டார்ல வந்து வோல்டேஜை கம்பேர் பண்ணுவோம், டெல்டால வந்து என்ன பண்ணுவோம் கரண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் கம்பேரிசன் பண்ணுவோம். அதுக்கு ரீசன் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். சரியா? அது ரீசன் வந்து என்னது முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன்ல கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கும். ஸ்டார் கனெக்ஷன்ல கரண்ட் வந்து என்னது சேமா இருக்கும், வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா டெல்டா கனெக்ஷன்ல இதுக்கு அப்படியே ஆப்போசிட், வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கும், வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் டிஃபரெண்டா இருக்கும். வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் டிஃபரன்ஸா இருக்கும். சரியா தம்பி? சோ இதுதான் ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சரியா? சோ இப்ப ஸ்டார் கனெக்ஷன்ல பார்ப்போம். ஸ்டார் கனெக்ஷன் என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். 3 காயில் இருக்கும், 3 காயிலுமே ஏதாவது ஒரு எண், ஸ்டார்டிங் அல்லது எண்டிங் எண், இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரே இடத்துல காமனா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதை கனெக்ட் பண்ண இடத்துல என்ன சொல்லுவாங்க n அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க n அப்படின்ற லெட்டர் சொல்லுவாங்க. n அப்படின்னா நியூட்ரல், n அப்படின்னா என்னது நியூட்ரல். சரியா? இப்ப ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரலுக்கும் இடையில ஒரு ஃப்ளோ ஆகுது. அதாவது இந்த காயில், அதாவது ஆர் காயில் இருக்கு இல்லையா, ஆர் காயில்ல போகக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா Rn அப்படின்னா வோல்டேஜ், அதாவது ஆர் ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ், ஆர் ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா Rn அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல Y ஃபேஸ்ல n-க்கும் y-க்கும் இடையில இருக்க வோல்டேஜ் வந்து EYN. அதே போல D ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் EBN. ஓகேவா? சோ இதுல வந்து இன்னொன்னு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரெண்டு ஃபேஸுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ், ரெண்டு ஃபேஸுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து VRY. அதே போல y க்கு b க்கு இருக்கிறது VYB, b க்கும் r க்கும் இருக்கிறது VBR. சரியா? VBR. இதுதான் இந்த டயகிராமுடைய எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? சோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கனெக்டர் வந்து ரெண்டு வோல்டேஜ் இருக்கு ERN EYN, இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெக்டர் டயகிராமும் டெஃபினிஷனும் பார்க்க போறோம். சரியா? ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அங்க இருந்து அதே மாதிரி தான் மூணுமே இருக்கும். ஆனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் போட்டுருக்கோம். சரியா? ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் எடுத்துருக்கோம். இந்த ஆங்கிள்ல இதோட வேல்யூ எல்லாமே நமக்கு நெக்ஸ்ட் வர்றப்ப நான் சொல்றேன். சரியா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சொல்றேன். சரியா? சோ இதுதான் வெக்டர் டயகிராம். சரியா? வெக்டர் டயகிராம்ன்றது இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட். லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட் இது நான் ஸ்டார்டிங்லயே சொன்னதான். ஸ்டார் கனெக்ஷன்ல கரண்ட் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஸ்டார் கனெக்ஷன்ல எப்பயுமே கரண்ட் வந்து எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சோ ஸ்டார் கனெக்ஷன்ல சேமா இருந்துச்சு அப்படின்னா IL என்னது I phase, IL I phase. சோ IL I phase இருந்துச்சுன்னா கரண்ட் ரெண்டுமே நார்மலா எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும், நார்மலா ஈக்குவலா இருக்கும். சரியா? அதுதான் இங்க எழுதிருப்பாங்க. ஒவ்வொரு லைன் கண்டக்டரும் ஒவ்வொரு ஃபேஸ் வைண்டிங்குடன் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு லைன் கண்டக்டர் அப்படின்னா இது ஒரு லைன் கண்டக்டர், இது ஒரு லைன் கண்டக்டர், இது ஒரு லைன் கண்டக்டர். அதுதான் என்ன சொல்லிருக்கோம், RYB. சரியா, RYB. இது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டைரக்டா ஒரு 3 ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. டைரக்டா சீரியஸா என்ன பண்ணிருப்பாங்க, 3 ஃபேஸ்லயும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுதான் லைன் கரண்ட் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து என்னன்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமமாக இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ அதுக்கு உதாரணம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா IL I phase, IL I phase. சரியா, இதுதான் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் இருக்கிறது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ். சரி, லைன் வோல்டேஜ் அப்படின்னா இந்த ERN, அதாவது இந்த காயில்ல போகக்கூடிய வோல்டேஜ், இந்த காயில்ல போகக்கூடிய வோல்டேஜ் லைன் வோல்டேஜ், இந்த ஃபேஸ்ல போகக்கூடிய வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ். சரியா, சாரி, இந்த காயில்ல போகக்கூடிய ஃபேஸ் வோல்டேஜ், இந்த லைன்ல போகக்கூடியது லைன் வோல்டேஜ். ஓகேவா, தப்பா சொல்லிட்டேன், மாத்திக்கோ. இந்த காயில்ல போகக்கூடிய வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ், இந்த லைன்ல போகக்கூடிய வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சோ இப்போ இந்த காயில்ல போகக்கூடிய வோல்டேஜ்னா என்னென்ன, இந்த ERN, EYN, EBN, ERN, EYN, EBN, இந்த மூணுமே என்னன்னா நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப V phase is equal to ERN, EYN, EBN. சரியா, மூணுமே என்னது ஈக்குவலா இருக்கும். அதாவது அந்த காயில்ல போகக்கூடிய வோல்டேஜ், 3 காயிலுக்கும் போகக்கூடிய வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கும். சரியா, அதுதான் ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது. அதுதான் என்னது ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரியா, அதே போல இந்த VRY, VYB, VBR இது எல்லாமே என்னன்னா லைன் வோல்டேஜ். இது எல்லாமே என்னது லைன் வோல்டேஜ். VRY, VYB, VBR இந்த மூணுமே என்னதுன்னா லைன் வோல்டேஜ். சோ இந்த லைன் வோல்டேஜ் மூணுமே நமக்கு என்னன்னா சேமா தான் இருக்கும். சரியா, இந்த லைன் வோல்டேஜ் மூணுமே என்னது நமக்கு சேமா தான் இருக்கும். அதாவது ஃபேஸ் வோல்டேஜ் எல்லாமே சேமா இருக்கும், லைன் வோல்டேஜ் எல்லாமே என்னது சேமா இருக்கும். ஆனா லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் எப்பயுமே ஈக்குவலா இருக்காது. சரியா, இந்த மாதிரி IL I phase வராது, IL I phase என்னது வராது. சரியா, 3 ஃபேஸ் வோல்டேஜும் 3 லைன் வோல்டேஜும் சேமா இருக்கும். ஆனா ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் அதாவது கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் இருக்கு பாத்தியா, அது ரெண்டுமே என்னது ஈக்குவலா இருக்காது, ஈக்குவலா இருக்காது. அதுதான் இங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா, அதுதான் இங்க என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எப்பயும் போல ஆங்கிள் நம்ம எடுத்துக்குவோம். இப்ப இந்த VRY எடுத்தோம் அப்படின்னா இந்த ERN மைனஸ் EYN அப்படின்னு நமக்கு இது மட்டும் தான் என்னது நமக்கு கிடைக்கும். சரியா, அதுதான் என்ன இருக்குன்னா எழுதிருக்கு VRY ERN plus EYN, ERN plus EYN. ஓகேவா, சோ இதுதான் நமக்கு என்னது, அதாவது வோல்டேஜ் லா அப்ளை பண்றது. வோல்டேஜ் லா அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இந்த ERY பத்தியா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ளை டு தி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, KVL. சரியா, KVL அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த VRY ERN plus EYN அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ERN plus EYN. ஓகேவா, சோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அங்க பண்ணோம்ல அதே இதுதான். இதுல டெல்டா கனெக்ஷன் பண்ணோம்ல, பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணோமா, சோ அதே தான் இங்க என்ன பண்ண போறோம், பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ண போறோம். VRY the whole square is equal to ERN plus EYN whole square. சரியா, இது ரெண்டுக்குமே என்னது தனித்தனியா தான் வரும். VRY square is equal to ERN square plus EYN square. இது ரெண்டுமே என்னது தனித்தனியா வரும். ஆனா ரெண்டு ஹோல் ஸ்கொயரா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வர்ட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம், கன்வர்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த மெத்தட பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு, a plus b the whole square ஃபார்முலா இருக்கா, a plus b the whole square அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா படி இருக்கா. சோ அப்ப a plus b the whole square ஃபார்முலா நமக்கு தெரியுமா, என்னது a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab, a square plus b square plus 2
AB. இதுதான் என்னது a plus b the whole square க்கு உண்டான ஃபார்முலா. சரியா? சோ அதே ஃபார்முலா இங்க என்ன பண்ண போறோம்னா அப்ளை பண்ண போறோம். இது a ஆவும் இது b ஆவும் வச்சுக்குவோம். சரியா? இது a ஆவும் அதே மாதிரி b ஆவும் வச்சுக்கிட்டோம் அப்படினா vr square is equal to vry square is equal to ern square plus EYN square plus 2ERN EYN. சரியா? இதுதான் a plus b the whole square formula. So a வந்து ERN ஆக்ட் ஆகுது, b வந்து EYN ஆக்ட் ஆகுது. சோ அப்ப இது a square plus b square plus 2ab. கரெக்ட்டா இருக்கா? a square plus b square plus 2ab. சோ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா எழுதி இருக்கோம். சோ அதுக்காக தான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அந்த a plus b the whole square ஃபார்முலாவை இங்க உனக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். சரியா? இது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்காத. இது எப்படி வந்துச்சுன்னு என்னது யோசிக்க தேவை இல்ல. ஏன்னா இது என்னது காமன். ஏன்னா காமன். ஓகேவா? சோ அதுக்கு அப்புறமா இது கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இதோட cos ஆங்கிள் பார்ப்போம். அதாவது இதோட ஆங்கிள் எவ்வளவு அப்படினா cos 60. அங்க அதே பாருங்க இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். சரியா? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து என்னது cos 60. சரியா? இதுதான் நமக்கு வந்திருக்க ஃபார்முலா. சோ இதை என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணணும். இது என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும். சோ நமக்கு என்ன வேணும் bry தான் வேணும். சோ அந்த ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணனும் அப்படினா இதுக்கு அப்படியே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆயிடும் ரூட் ஆஃப் ஆயிருமா. சோ ரூட் ஆஃப் ern square EYN square plus 2ERN EYN. சரியா? ரூட் ஆஃப் இது அப்படியே என்ன பண்றேன் எழுதுறேன் ern square EYN square 2ERN EYN. சரியா? சோ இங்க cos 60 இருக்குதா? அந்த cos 60 நீ கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தீனா நமக்கு ஆன்சர் வந்து 1/2 அப்படி கிடைக்கும். இன்டு 1/2. சரியா? நமக்கு என்னது அந்த cos 60 வந்து நம்ம போட்டோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் இன்டு 1/2 கிடைக்கும். சோ இந்த 2க்கும் இந்த 2க்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிருமா. இந்த 2க்கு இந்த 2க்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். சோ இப்போ இதுல வந்து நமக்கு கிடைச்சது vry is equal to root of ern square EYN square plus ERN EYN. இதுதான் நமக்கு என்னது கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படினா இந்த ERN equal to EYN equal to EBN. இது எல்லாமே என்னது ஃபேஸ் வோல்டேஜ் equal to V phase equal to V phase அப்படி நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஃபேஸ் வோல்டேஜ் மூணுமே என்னது சேமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஃபேஸ் வோல்டேஜ் மூணுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் சேமா இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்திருக்கோம். சோ இந்த ERN EYN EBN க்கு பதிலா நம்ம இந்த V phase அப்ளை பண்ணலாமா? இந்த V phase அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணிருக்கோம். ரைட். அதுக்கு முன்னாடி இந்த VRY plus equal to VYB equal to VBR equal to VL அப்படினு சொல்லிருக்கோம். அதேதான் இந்த VRY க்கு பதிலா லைன் வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படினா இது மூணுமே என்னது ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்? லைன் வோல்டேஜ் VL க்கு ஈக்குவல். சோ அந்த VRY க்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் VL அப்படிங்கறத அப்ளை பண்ணிக்கலாம். சோ VL equal to root of இந்த ERN ஸ்கொயர் போல V phase ஸ்கொயர், அதே போல EYN ஸ்கொயர் போல V phase ஸ்கொயர், அதே போல இந்த ERN EYN V phase into V phase. சரியா? சோ இது என்ன பண்ணீங்க இந்த ERN EYN EBN போல நாங்க என்ன பண்ணிருக்கோம் V phase அப்ளை பண்ணிருக்கோம். சரியா? V phase என்ன பண்ணிருக்கோம் அப்ளை பண்ணிருக்கோம். அதே போல VRY EYB VBR இதுக்கு போல என்ன பண்ணிருக்கோம் VL என்ன பண்ணிருக்கோம் அப்ளை பண்ணிருக்கோம். சரியா? அப்படியே இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. VL equal to root of இது ஒரு V phase ஸ்கொயர், இது ஒரு V phase ஸ்கொயர். இந்த V phase இந்த V phase என்ன ஆயிடும் V phase ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? இந்த ரெண்டு V phaseயும் மல்டிபிள் பண்ணோம்னா V phase ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப மொத்தம் எத்தனை 3 V phase ஸ்கொயர். So VL equal to root of 3
v face square. சரியா 3 v face square. இதுல இருந்து நமக்கு v face மட்டும் தான் எடுக்கணும், ஸ்கொயர் தேவையில்லை. சோ இது ரெண்டையும் என்ன பண்ணிடுவோம், தனியா பிரிச்சுடுவோம். √3 into √3 v face square. சரியா இது ரெண்டையும் என்ன பண்ணிருக்கேன், தனித்தனியா எழுதிருக்கேன். இந்த √3 தனியாவும் v face squareடையும் தனியா எழுதிருக்கேன். ஏன்னா இந்த v face square வந்து என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும், அதுக்காக தான். சரியா சோ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப VL √3 v face. VL √3 v face. இதே மாதிரி தான் சிமிலர் டு VRY க்கு அதே தான் வரும். சாரி VYB க்கு அதே தான் வரும். அதே போல VBR க்கு என்னது சேம், இதே ஆன்சர் தான் நமக்கு என்னது கிடைக்கும். ரெண்டுக்குமே என்னது சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா சோ இதுதான் என்னது டெல்டா ஸ்டார் கனெக்ஷனுடைய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பேலன்ஸ்டு கண்டிஷன். சரியா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பேலன்ஸ்டு கண்டிஷன் இதுதான். சரியா தம்பி புரிஞ்சுச்சா? ஒண்ணும் இல்ல, சிம்பிளா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இது எல்லாமே நம்ம என்னது போன டெல்டால என்ன படிச்சோமோ அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். போன டெல்டால என்ன படிச்சோமோ அதுதான் என்ன பண்ணிருக்கோம், இங்கேயும் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா இதுதான் ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பேலன்ஸ் லோடு. சரியா புரிஞ்சா தம்பி? சோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சம் வந்து அடுத்து கால்குலேட் பண்ணுவோம். சம் வந்து அடுத்து கால்குலேட் பண்றது இதுதான். இதுல இந்த எழுதிக்கோங்க, இந்த VL √3 v face இன் ஸ்டார் கனெக்ஷன் போட்டுக்கோ, பேலன்ஸ் லோடிங் ஸ்டார் கனெக்ஷன் போட்டுக்கிட்டு IL I face VL √3 v face அப்படின்னு நம்ம இது எழுதிருக்கோம்ல, ஃபார்முலாஸ் எழுதிக்கோம்ல, அந்த சைடுல என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா அப்ப நமக்கு இதோட எத்தனை 5 ஃபார்முலா வந்துருச்சு. சரியா 5 ஃபார்முலா வந்துருச்சு. டெல்டால 3 இருக்கும், ஒரு வோல்டேஜ், ஒரு கரண்ட், ஒரு பவர். ஒரு டெல்டால வந்து வோல்டேஜ், கரண்ட், பவர் இது மூணுமே இருக்கும். அதே போல ஸ்டார்ல இந்த 2 இருக்கு, IL கரண்டும் VL கரண்டும் இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோ. இத வச்சு நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் கிளாஸ் சம் நடத்துறேன். சரியா தம்பி? சோ இத பாத்துக்கோங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா தம்பி? தேங்க்ஸ் தம்பி. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இது ஒரு 10 செகண்ட்ஸ் பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி தம்பி பாதியோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சம் சொல்லி தரேன். இன்னும் ஒரு சிலர் வந்து நோட்டு புக் வாங்காம இருக்க, ஒரு 10 பேர் என்னமோ வாங்காம இருக்க. சோ அவன் எல்லாருமே சீக்கிரம் நோட்டு புக் வாங்கிக்கோ. ஏன் அப்படின்னா ரெக்கார்ட் நோட்டு எழுத ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ரெக்கார்ட் நோட்டை எழுத ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்நேரம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும். சரியா சோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுறதுக்கு ரெடி ஆயிக்கோ. எழுதுறதுக்கு ரெடி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு வாரம் உனக்கு எக்ஸாம் இருந்தது, கேன்சல் ஆயிருக்கு. எக்ஸாம் இருந்தது என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. சோ அதை நெக்ஸ்ட் வீக் கொண்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் கொண்டு போறப்ப இந்த கேப்ல என்ன பண்ண சொல்றாங்கன்னா ரெக்கார்ட் நோட் எல்லாம் வீட்டுல உட்காந்து எழுத சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெக்கார்ட் நோட் எல்லாம் வீட்டுல உட்காந்து என்ன எழுத சொல்றாங்க. சோ எல்லாருமே ஃபீஸ் கட்டாதவன் எல்லாருமே ஃபீஸை கட்டி ரெக்கார்ட் நோட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போய் எழுத ஆரம்பிச்சுக்கோ. நீ எழுத ஆரம்பிச்சா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும், எழுதி முடிக்க முடியும். கடைசி நேரத்துல வந்து ஒன்னும் பண்ண முடியாது. அதே போல அசைன்மெண்ட்டுக்கு 2ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கேன். சரியா 2ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கேன். 3 அசைன்மெண்ட்டுமே கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடணும். 3 அசைன்மெண்ட்டுமே என்ன பண்ணிடணும், கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடணும். ஸோ 3 அசைன்மெண்ட் வைக்கிறப்ப 3 எல்லாமே 3மே எழுதி இருக்கணும். சரியா 3மே எழுதி இருக்கணும். பிரவுன் ஷீட் போட்டிருக்கணும், லேபிள் ஒட்டி இருக்கணும். சரியா பிரவுன் ஷீட் போட்டிருக்கணும், லேபிள் ஒட்டி இருக்கணும். இது எல்லாமே ஒட்டி நம்ம என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணிடணும். அதே அடுத்து இன்னும் நிறைய பேர் எனக்கு எக்ஸாம் பேப்பர் தரவே இல்லை. இன்னும் நிறைய பேர் என்னது எக்ஸாம் பேப்பர் தரவே இல்லை. சோ உனக்கு மார்க் வேணும் அப்படின்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடு. நான் கூகுள் ஃபார்ம்ல அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு நீங்க மார்க் போட்டுதான் ஆகணும் அப்படின்னா போட முடியாது. ஏன்னா அதை வச்சு நான் என்னது கரெக்ஷன் பார்க்க முடியாது. பேப்பர் இருந்தாதான் என்னால கரெக்ஷன் பார்க்க முடியும். சோ பேப்பரை கொண்டு வந்து சப்மிட் பண்ணா நான் உனக்கு என்னது
மார்க் போட்டு வரேன், இல்லைன்னா மார்க் போட மாட்டேன். சரியா தம்பி? நல்லா நோட் பண்ணிக்கோ. எனக்கு இந்த 3மே 2ஆம் தேதிக்குள்ள எனக்கு வந்தாகணும். சரியா? 30ஆம் தேதி எல்லாருமே டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி தான் லாஸ்ட். அதையும் மீறிச்சு அப்படின்னா உனக்கு 2ஆம் தேதி தான். 2ஆம் தேதிக்குள்ள எனக்கு எல்லாமே வரல அப்படின்னா யாருக்கும் மார்க் போட மாட்டேன். அசைன்மெண்ட் முன்னிட்டு. சரியா தம்பி? நோட் பண்ணிக்கோ. சீக்கிரம் எழுதி முடிச்சு கொண்டு வந்துரு. புக்கு வாங்காதவங்க சீக்கிரம் புக்கை வாங்கிக்கோ.